கதைகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. எக்கோ ருக்மணி எக்கோ, என்ன சண்பகா, கோவளையில கொஞ்சம் தண்ணி கொண்டா. தண்ணி எதுக்கு? ஆஹா சண்பகா, ஏன் கண் முன்னாலேயே பால்ல தண்ணி கலந்து எனக்கே ஊத்த போறியா? யார பார்த்து என்ன வார்த்தை கேட்டீங்க? தினம் கள்ளி சொட்டு மாதிரி பால் ஊத்திட்டு வர, குடிக்க தானே தண்ணி கேட்டேன். போதும், உங்களுக்கு பால் ஊத்தினது போதும். இப்பவே கணக்கு பார்த்து காசு கொடுத்துருங்க. உங்க வாடிக்கை வேணா ஒண்ணும் வேண்டாம். அடேங்க அப்பா, மூக்குக்கு மேல கோவம் வந்துருண்டி. ஒரு விளையாட்டுக்கு தானே சொன்னேன், கோச்சுக்கிற பத்தியா? விளையாட்டு கூட இப்படி எல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு கேட்ட கோவம் வரும். ஆமா சரி சரி, முதல்ல தண்ணியை குடி. கோவம் தண்ணி ஒண்ணும் வேண்டாம், பாலை முதல்ல ஊத்துறேன். அப்பா ரொம்ப தான் கோவமா இருக்கா. என்னக்கா பக்தி பாடல் படிக்குது? வள்ளிக்கு இந்த மாதிரி பாட்டுலாம் பிடிக்குமா? அதனடி அப்படி கேட்டுட்ட. என் பொண்ணு என்ன மாதிரியே தான். மத்த பொண்ணுங்க மாதிரி சினிமா பாட்டு கேட்கறவளா என் பொண்ணு? அந்த வகையில 10க்கு 10 மார்க் கொடுக்கலாம். அதுலயும் கேபி சுந்தராம்பாள் பாட்டுன்னா என் பொண்ணுக்கு உசிறு. நீ ஊத்து பால. ஏக்கா, கேபி சுந்தராம்பாள் இந்த பாட்டு எப்பக்கா பாடினாங்க? அதானே, எப்ப பாடினாங்க? அவங்க ஒண்ணும் பாடல. பாடல பாடல. வள்ளிக்கு இந்த மாதிரி பாட்டுலாம் பிடிக்காதுன்னு சொன்னீங்க, இப்ப என்ன? போய் தாண்டி சொல்லிட்டேன். ஆமா, வயசு வந்த பொண்ணு ஊருக்குள்ள தப்பா பேசிட்டாங்கன்னா நாளைக்கு காலம் பூரா விலை போகாது பாரு. அதனாலதான். அடிய வள்ளி, என்னம்மா பாருங்க, முதல்ல இந்த பாட்டை நிறுத்து. நான் அதுல நல்ல சாமி பாட்டெல்லாம் போட்டு வச்சிருந்தேன். அதை எடுத்து ஒன்னு யார் இந்த பாட்டு வைக்க சொன்னா? இந்த வயசுல இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டா கெட்ட கெட்ட கனவா வரும். ஏமா அந்த மாதிரி கனவெல்லாம் உனக்கு வந்திருக்கா? நீ பிறந்ததே ஒரு கெட்ட கனவுதான். ஏன் சண்பகம், கெட்ட கனவுன்னா என்ன? கெட்ட கனவுனா கெட்ட கனவு. புஸ்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே, புஸ்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே, விட்ட கதை தன்னை பாடவே வந்து சித்தங்காளி புட்டு தாயேனி, விட்ட கதை தன்னை பாடவே வந்து சித்தங்காளி புட்டு தாயேனி. பூர்வீகமாவே நமக்கு இதான் தொழிலா? ஆமாண்டா, எங்க அப்பன் பாட்டன் முப்பாட்டங்காலத்துல இருந்து ஒரு முடுக்க ஒரு பம்ப அதே பாட்டு, இதுதான் நமக்கு பரம்பரை சொத்தா? அட பாவிங்களா, என்னையாவது படிக்க வச்சிருக்க கூடாதா? என்னையும் அரை வயித்து கஞ்சிக்கும் கால் வயித்து கஞ்சிக்கும் ஆலயம் வச்சுட்டீங்களே. அது வந்துடா மகனே, நம்ம ஊர் வடக்கு தெருல ஒரு பெரிய வேப்பமரம் இருந்தது. அதுல 4 பேய் இருந்தது. அதை வச்சு நம்ம பழப்பு ஓடி இருந்தது. போன வருஷம் அடிச்ச புயல்ல அந்த வேப்பமரம் சாஞ்சிடா நம்ம பழப்பும் போச்சு. இப்ப நாடு இருக்கிற நிலைமையில ஒவ்வொரு குடும்பமும் ஃபேக்டரியை நம்பி வாழணும். நம்ம குடும்பம் மட்டும் பேயை நம்பி வாழுது. நல்ல குடும்பம் பா நம்ம குடும்பம். எப்பா மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு சோறு தின்றலாம். யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு? பேய் பிடிக்கலைங்க, பின்ன சொரிசரங்கு பிடிச்சிருக்கா? சும்மா இருக்கீங்களான்னு பாத்துட்டு போறான்னு வந்தேன். சும்மா இல்ல, உடுக்கையோடு இருக்கும். டேய் இப்ப சொல்றேன், வைத்தியர் வீட்டுக்கு போனா நோயோட போகணும். எங்களை மாதிரி பூசாரி வீட்டுக்கு போனா பேயோட போகணும். நாங்க பேய் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. அப்பா இவனை ஓட்டுப்பா. புத்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே. ஆமா, புத்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே. குடிக்க கொஞ்சம் தண்ணி ஊத்துறீங்களா? என்ன காத்துமுத்து, போலீஸ் வேலை பார்க்க போறியாமே? உன் தங்கச்சி தான் சொன்னா. 4 எழுத்து படிச்சுட்டேல, இந்த காலத்துல தான் படிச்சவங்க வயல்ல வேலை பார்க்க வைக்கப்படுறாங்க. அப்படி நினைக்காதீங்க, விவசாயம் பார்க்க எனக்கு ஆசை தான். நான் உத்தியோகம் பார்க்கணும்னு என் அப்பா அத்தாளுக்கு ஆசை. தட்டி பேச முடியல. அதுவும் சனங்களுக்கு சேவை செய்யற உத்தியோகம் தானே. பயங்கர கும்பிடுறங்க. என்னடா கொள்ளக்காரனை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? பின்ன என்ன, ஆட்டை வாங்குறேன் மாட்டை வாங்குறேன்னு பேங்க்ல கடனை வாங்கிட்டு கடைசியில என் உயிரை வாங்குறானுங்க. நீ எதை வாங்க வந்திருக்க? உங்க பேங்க்ல 2 லட்சம் போட்டா எவ்வளவு வட்டி கிடைக்கும்? 2 லட்சமா? எந்த பார்ட்டியும் இது வரைக்கும் அவ்வளவு போட்டதே இல்ல. பிக்ஸட் டெபாசிட்ல போட்டா வருஷத்துக்கு 1000 ரூபாய்க்கு 85 ரூபாய் கிடைக்கும். அப்ப வருஷம் முறை போட்டா வந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் இருக்கு. டேய் தம்பி, காஃபி கொண்டா. கலர் இல்லையா? இன்னைக்கு கடை லீவு. ஆமா, பாட்டி யாரு? பார்த்தியா? நான் தான். மூஞ்சிய பாரு, நல்லா வெட்டுன பணம் கொட்ட மாதிரி இருக்கு. என்ன அப்படி சொல்லிவிட்டீங்க? இத பாத்தீங்களா? லாட்டரி சீட்டு விழுந்தா 2 லட்சம் அப்படியே கொண்டாந்து உங்க பேங்க்ல போட்டுறேன். உனக்கு பல்லே விழுகாது, பரிசு விழுகுதா? பேங்கர்ற கேட்டா தப்பா இருக்க மாட்டீங்களே. நீ என்ன என் வீட்டுல பொண்ணா கட்டுருவ? ஒரு 2 ரூபாய் கைமாத்த கொடுங்க, நாளைக்கு தரேன். ஏற்கனவே வாங்கின 2 ரூபாயா கொடுக்கல,
இப்ப 2 ரூபாயா? தலைய பாரு, முடி என்ன தலையில ஒட்ட வச்சதா இல்ல அதுவா வளர்ந்ததா? நாம போட்டதா அச்சடிச்சதா? பக்கத்து வீட்டுல வாங்கினது. ஆஹா. போற சர்ரா. பொங்கன்னு சொல்லி இருந்தாலாவது சரிங்கன்னு சொல்லியிருப்பான். அவனுக்கு நாட்டுல உழைச்சு சம்பாதிக்கிற எண்ணமே இல்ல. ஆளுக்கு ஒரு லாட்டரி சீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அதிர்ஷ்டத்தை நம்பிக்கிட்டு இருக்கானுங்க. துளசி, நீ நானும் ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்கோம். நம்ம ஊர்ல ஏற்கனவே ஜாதி சண்டை இருந்தும் நான் உன்னை துணிஞ்சு காதல் பண்றேன்னா என்ன காரணம்? என்ன? உன் மேல அசைக்க முடியாத ஆசை வச்சிருக்கேன். ஆமா, நீ என்ன காதல் பண்றியே, அதுக்கு என்ன காரணம்? நீங்க திருவிழாவில உடுக்கடிச்சீங்கல்ல, அத பார்த்து நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன். ஆமா, நான் பெரிய வலையப்பட்டி தனித்தவுள் வாச்சிட்டேன். அதை கண்டு நீங்க அப்படியே சொக்கி போயிட்டீங்க. சும்மா இருங்க. நீங்க உடுக்க அடிச்சீங்கல்ல, அந்த சத்தம் என் நெஞ்சில கிண்ண கிண்ணு கேட்டு நான் அப்படியே மயங்கி போயிட்டேன். உலகத்திலேயே உடுக்க சத்தத்தை கேட்டு ஒருத்தி மயங்கினான்னா அது நீதான். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க அப்பா என்ன வச்சிருக்காரு? ஊரை சுத்தி கடன் வச்சிருக்காரு. ஆமா, உங்க அப்பா என்ன வச்சிருக்காரு? மூட்டை சுத்தி உடுக்க வச்சிருக்கான். கூடவே ஒரு சூலாயுதம் வச்சிருக்கான். எப்ப வேணாலும் எடுத்து குத்திக்கலாம். அப்போ நம்மள கல்யாணம் பண்ணி வைக்க 2 பேர் வீட்டுல வசதி கிடையாது. என்ன பண்றது துளசி? எங்க அப்பனுக்கு வர்றதெல்லாம் அரைப்படி அரிசி, ஒரு கோழி குஞ்சு, 2.25 ரூபாய் காணிக்க. நான் பிறந்ததுல இருந்து இதுக்கு மேல பார்த்ததே இல்ல. இப்ப நான் போட்டிருக்கிறேன் சட்டை, இதெல்லாம் வீடுகள்ல இனம் வாங்குனது. இனிமே ஏதாவது பணக்கார வீட்டுல பேய் புடிச்சது, எங்க அப்பன் பேய ஓட்டவே மாட்டான். அப்புறம் அங்கேயே இருந்து பேய கண்டினியூ பண்ணிடுவான். அதுல ஏதாவது லம்பா ஒரு தட்டு தட்டிட்டு நம்ம வெளியூர் போய் ஒரு செட்டப் ஆகிடலாம். இப்படி ஒரு பேராசை இருக்கிற வரைக்கும் என்னைக்கு பெரிய வீட்டுல பேய் பிடிக்கிறது, என்னைக்கு நம்ம கல்யாணம் ஆகிறது? என்ன பண்றது துளசி? தொழில் கிடைக்காம போற போக்க பார்த்தா எங்க அப்பன் பம்பத்தோலை கிழிச்சு சுட்டு தின்றுவான் போல் இருக்கு. கட்டுண்டோம், பொறுத்திருப்போம், காலம் மாறும். அது மாறும்போது மாற்று கருத. இப்ப யாரும் பாக்குறதுக்குள்ள ஒரு ஊர்காயா எங்க அப்பா பாத்திரம் நிறைய பாலை கறக்குறீங்க, பேங்க் பணத்தை மட்டும் கொடுக்க மனசு வராதே. யோ, உனக்கு புத்தி இருக்கா? பாலை பார்த்து கண்ணு வைக்கிறியே, திருஷ்டி படிச்சுனா மாடு ரத்த ரத்தமா கறக்கும். உன் கண்ணுல கொல்லிக்கட்டை வைக்க. இந்தமா வார்த்தை அளந்து பேசு. நான் ஒன்னும் உங்க வீட்டு வேலைக்காரன் இல்ல. நானும் உங்க வீட்டுல மாடு மேய்க்கிறவ இல்ல. கடனை வாங்கிட்டா கண்டுபிடி பேசுறதா? வந்தமா கேட்டமான்னு போவையா? அதிகமா பேசுறிய? நானும் அதிகமா பேசுறேன். அப்ப நானும் அதிகமா பேசுறேன். பின்ன ஆம்பளை கிட்ட அடக்க ஒடுக்கமா பேச தெரியுதா உனக்கு? பொம்பளையா நீ? என்ன என்ன கேட்ட? பொம்பளையா நீன்னு கேட்டேன். யோ, அப்புறம் நான் நல்லா கேட்டுடுவேன். நீ நாக்க பிடிங்கிட்டு சாவணும். அவரு பேங்க்ல பெரிய ஆபீசர்டி. ஆமா, பெரிய ஆபீசர். எல்லாம் ஒன்னால வந்தவன. எதுக்கு பேங்க்ல கடன் வாங்கணும்? கண்ட இதுங்க கிட்ட பேச்சு வாங்கணும். பேங்க்ல கடன் வாங்கினா திருப்பி கேட்க மாட்டாங்கன்னு ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க. அத நம்பி வாங்கிட்டேன். ஆமா, அந்த பேங்க் உங்க பாட்டந்து கொடுத்த கடனை திருப்பி கேட்காம இருப்பாங்க. யோ, அதோட நிறுத்திக்க. மேல மேல பேசினா நான் பொல்லாதவள ஆயிடுவேன். ஆமா, இந்த மிரட்டல் என்கிட்ட வச்சுக்காத. இப்போ ஒன்னு சொல்றேன், கவனமா கேட்டுக்க. நீ பேங்க்ல வாங்கின 5000 ரூபாய் கடனை பைசா பாக்கி இல்லாம திருப்பி கொடுத்துரு. இல்ல உன் மாட்டை ஜப்தி பண்ணி வித்து உன் கணக்குல வர வச்சிருவேன். ஜாக்கிரதை. மாட்டை ஜப்தி பண்ணிடுவியா நீ? வித்துருவியா நீ? நான் விட்டுருவேனா? உன்ன விடுடி. புதுசா வந்தவன் அப்படித்தான் பேசுவான். போக போக எல்லாம் அடங்கி போயிடும். என்னங்க, ரூம் சாவி கொஞ்சம் கொடுக்குறீங்களா? தரேன் தம்பி. வள்ளி, தம்பிக்கு ரூம் சாவி எடுத்து கொடுமா. என்ன தம்பி, எங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க வீடு எனக்கு பிடிச்சிருக்கு. உங்க எல்லாரும் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஆனா இந்த ஊர் ஜனங்க எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன் தம்பி அப்படி சொல்றீங்க? வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் முதல்ல ஒரு வீட்டுக்கு கடன் வசூல் பண்ண போனேன். அந்த இடத்துல பயங்கர தகராறு. என்ன தகராறு? பேங்க் கொடுத்த கடனை கேட்க போனா ஒரு பொண்ணு வள்ளு வள்ளுன்னு விழ ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு காது வரைக்கும் வாய். பொண்ணா ராட்சசி ராட்சசி. யோ, யார பாத்தியா ராட்சசின்னு சொன்ன? எப்படியா நீ சொல்லலாம்? பெருசா கொலை மாட்டிட்டு வந்துட்டா கண்டுபிடி பேசுறதா? நான் வெளியூர்காரங்கிறதுக்காக நீ கண்டுபிடி பேசுறியா? எனக்கு கோவம் வந்தது. பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன். ஜாக்கிரதை. பூச்சி காட்டுறியா? பூச்சி என்கிட்ட இந்த பூச்சி எல்லாம் காட்டாத. எனக்கு கோவம் வந்துச்சு, ஆம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன். அடி சண்பகா, நீங்க சும்மா இருங்கக்கா. என்ன பண்ணுவேன் நாளு? அடங்கா பிடாரி பிசாஸ். என் தம்பி விடுங்க. பிசாஸ் பிசாஸ் உள்ளூர் பிசாஸ். பிடாரி பிடாரி ஒண்டவன பிடாரி. அடி சண்பகம், பாவம் வெளியூர் புள்ளடி, நம்ம ஊருக்கு வந்திருக்குது. படிச்ச புள்ள, அதுவும் என் வீட்டுல குடி இருக்குது. அதுக்கு மதிப்பு கொடுத்தாலும் கொஞ்சம் பேசாம ரெடி. ஏக்கா, உங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த ஆளை விட்டுட்டு போறேன். ஆமா, இல்லன்னா என்ன செய்ய? உனக்கு எடுத்து ஓங்க நடிச்சேன்னா மண்டை பொழந்துரும். ஜாகிரதை. தம்பி,
ஏன் தம்பி சண்பகத்தோடவா சண்டை போட்டீங்க? ஆமாமா, இந்த குட்டி சாத்தான் கூட தான். ஐயோ, குட்டி சாத்தான் எல்லாம் சொல்லாதீங்க தம்பி, நல்ல பொண்ணு, கொஞ்சம் படபடன்னு பேசும், அவ்வளவுதான். என்னப்பா கருப்பட்டி, ஏன் இப்படி உருண்டு புரண்டு ஓடியாரா? ஏதோ சத்தம் முடுக்கிறதா சொன்னாங்க, சண்டை நடக்குதாக்குன்னு வேடிக்கை பார்த்து போலான்னு வந்தேன். சண்டையை வேடிக்கை பார்க்கலான்னு வந்தியா? இங்க சண்டை நடக்கல போ. இல்லையே, நான் வரும்போது ஏதோ உலக்க இலக்கு நீங்க காதுல விழுந்ததே. வழக்கையா? ஒண்ணு இல்ல, போ. ஒண்ணும் இல்லையா? ஒண்ணுமே இல்லப்பா. டீச்சரம்மா, டீச்சரம்மா, என்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? இல்ல, ஒரு 2 ரூபாய் கை மாத்த கொடுங்க, நாளைக்கு தரேன். கருப்பட்டி, கருப்பட்டி, நீயும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்க. ஒரு 5 ரூபா இருந்தா கை மாத்தா கொடு, நாளான்னைக்கு தர்றேன். இந்த பக்கமே வரல. போடா. இப்படியும் சில ஆளுங்க இந்த ஊர்ல இருக்கிறாங்க. அவளுக்கு இவன் ரொம்ப மேல். என்ன நீ அவளை பத்தியா பேசிக்கிட்டு இருக்க? நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க போ. இல்லங்க, ஒரு பொண்ணுன்னா எவ்வளவு அடக்க ஒடுக்கமா இருக்கணும். இப்ப உங்க பொண்ணு வள்ளி எடுத்துங்க, எவ்வளவு அடக்கமா இருக்கு. பொண்ணுன்னா அப்படிதாங்க இருக்கணும். யோ, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? யார கேட்டியா போட்டோ பிடிச்ச? அத கேட்க நீ யாரு? என் கேமரா, என் பிலிம், நான் எதை வேணாலும் எடுப்பேன். மரியாதையா என்ன பிடிச்ச போட்டோ என்கிட்ட இப்பவே கொடுத்துரு, இல்லன்னு உன்னை சும்மா விட மாட்டேன். போட்டோ பிடிச்சது என்ன தப்பு சண்பகம்? இதுக்கு போய் பெருசா சத்தம் போடுறிய? அட என்னங்கய்யா சும்மா நிக்கிறீங்க, சொல்லுங்கய்யா. என்னையா பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்கீங்க? யோ, உன் வீட்லயே ஒரு குமரை பொண்ணு இருக்கா, உன்னை கேட்காம ஒருத்த அவளை தொட்டுட்டா விட்டுடுவியா? என்ன சண்பகம், அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்ல. ஏன் உடம்பு கூசுது, உனக்கு கூச்சமா இல்லன்னா குளிச்சு மூழ்கி மோட்டல மா பூசி சீவி முடிச்சு கொண்டையில பூவை வச்சுக்கிட்டு நீ சதுராட அதனால பிடிக்கட்டும். நீ என்ன அந்த ஆளுக்கு லாயரா? பெருசா வக்காலத்து வாங்க வந்துட்டிய படி. யோ, என்ன போட்டோ பிடிக்கணும்னா என்கிட்ட கேட்கணுமா வேண்டாமா? என்கிட்ட கேட்காம எப்படியா போட்டோ பிடிக்கலாம்? அதான் என் பாயிண்ட். என்னையா இடிச்சு புளி மாதிரி நிக்கிற? சொல்லியா? ஆமா ஆமா, நீ சொல்றது சரிதான். அப்பனா அந்த ஆள் கிட்ட என்ன போட்டோ பிடிச்சதுல இப்பவே கொடுக்க சொல்லு. தம்பி, சண்பகத்துக்கிட்ட வாயை கொடுத்து மீறவே முடியாது. புளியம்பழத்தை உழுப்புற மாதிரி உழுப்பி விடுவா. அதுக்கு நான் என்ன பண்றது? போய் புளிய மரத்தை உழுப்ப சொல்லுங்க. அட நீ என்ன ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க? பேசாம பிலிமை கட்டி குத்துற வேண்டியதானே, அதுதானே நியாயம். கொடு கொடு. ஆமா, நீ போட்டோவெல்லாம் எடுப்பியாமே, என்னையும் ஒரு போட்டோ எடுவேன், அப்படியே அதை பேங்க்ல மாட்டி வைப்போம். வேணாம் சார், கஸ்டமர்லாம் பயந்துருவாங்க. இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. என்னையெல்லாம் எடுப்பியா? பொம்பளைங்க எல்லாம் விழுந்து விழுந்து எடுப்ப, அப்புறம் வாங்கி கட்டிக்குவேன். யார் வாங்கி கட்டிட்டது? பாத்துக்கிட்டே இருங்க, அவளை நான் என்ன பாடுபடுத்துறேன்னு. ஏய், அவங்க அண்ணன் ஒரு மாதிரி. இப்பதான் ஒருத்தன் வலது கைய வெட்டி இடது கையில கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான். அவன் திரும்பி வந்தான்னு வச்சுக்கோ, உன்னை வலது கைய வெட்டுவானோ இடது கைய வெட்டுவானோ. ஒரு கால் 2 கையும் வெட்டிட்டான்னு வச்சுக்கோ, நீ எப்படி சாப்பிடுவே? அதையும் பாத்துருவோம். அவ என்ன 4 பேருக்கு மத்தியில் அவமானப்படுத்தின மாதிரி நானும் அவளை அவமானப்படுத்தல. நான் சேர்க்கவே இல்ல. தம்பி. என்ன சார், எதுக்கு கூப்பிடுறீங்க? வாடா. டேய், இந்த லெட்டரை கொண்டு போய் செண்பகத்துக்கு கொடுக்குறியா? என்ன சார் அந்த மாதிரி லெட்டரா? உழைச்சு 3 இடம் விடல, அதுக்குள்ள எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டேன். போடா. முடியாது சார். டேய் கண்ணா, போய் கொடுத்துட்டு வாடா. காசு தருவியா? தரேன்டா. டேய், நீ எதிர்காலத்துல ஒரு சிறந்த அரசியல்வாதி ஆயிடுவேன். உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. போ போடா, இப்படி போ. அக்கா. என்னடா? இந்த கடுதாசியா உங்ககிட்ட குடுக்க சொன்னாரு. யார் குடுக்க சொன்னது? அதான் அந்த பேங்க்காரு, ஏணி மரமாட்டம் உயரமா இருப்பாரு. நான் தான் தவணை பணம் எல்லாம் கட்டிட்டேனே, அப்புறம் கடுதாசி கொடுத்து அனுப்பணும். என்னக்கா நீ, உனக்கு இது கூட புரியலையே? ஒரு வயசு ஆம்பளை பொண்ண மாதிரி அழகான பொண்ணுக்கு போய் என்ன மாதிரி பையன்கிட்ட கடுதாசி கொடுத்து அனுப்புனா அது காதல் கடுதாசியா தான் இருக்கும். இன்னைக்கு தாண்டா அந்த ஆள் சிண்டு வசமா என் கையில மாட்டி இருக்கு. உண்டு இல்லன்னு பாத்துடுறேன். கஸ்தூரி அக்கா, கல்யாணி அக்கா, வாங்க வாங்க. யோ, வெளியில வாயா. வாயா வெளியே. என்னது வெளியே வாயாவா? கொஞ்சம் மரியாதையா கூப்பிடுமா, நான் இந்த பேங்க் மேனேஜர். அந்த ஒட்டகத்தை கொஞ்சம் வர சொல்லு. ஒட்டகமா? ஒட்டகம் எல்லாம் இங்க கிடைக்காது, பாலைவனத்துல தான் கிடைக்கும். ஏய், என்ன வேணும்? ஏன் கத்துற? யோ மேனேஜரே, அந்த ஆள் கிட்ட கேளியா? ஏயா, உனக்கு தெரிஞ்சு இங்க ஒட்டகம் ஏதாவது கிடைக்குமா, இல்ல ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்னு அவங்க கேக்குறாங்க. ஒட்டகம் இல்ல, பொட்டகம் இல்ல. ஏன் நீ அந்த ஆளை வச்சிருக்கிற? இது இந்த ஆளை நான் வச்சிருக்கேனா? வெளியே வெளியே சொல்லிடாதம்மா, ஊர்ல என்ன தப்பா நினைப்பானுங்க. லட்சுமி விலாஸ் பேங்க் இந்த ஆளை வேலைக்கு வச்சிருக்கு, புரியுதா? என்ன விஷயமா வந்திருக்கீங்க எல்லாரும்? யோ, இந்த ஆளுக்கு வேலை என்ன? கொடுத்த கடனை வசூல் பண்றதா இல்ல இந்த மாதிரி காதல் கடுதாசி எழுதுறதா? உனக்கு எதுக்குப்பா இந்த வேலை? இப்ப பாரு, பட்டா விஷயம் நடக்க போகுதோ கும்பா விஷயம் நடக்க போகுதோ. ஏன் சார், காதல் கடுதாசி எழுதுறதுக்கு இந்த வாயாடியை விட்டா எனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? நான் யாருக்கும் எந்த கடுதாசியும் எழுதல.
என்னையா முழு பூசணிக்காய் சோத்துக்குள்ள மறைக்க பாக்குற? இப்படி ஏதாவது உறுத்தி பற்றி பேசுவேன்னு தெரிஞ்சுதான் கடுதாசி கையோட கொண்டு வந்திருக்கேன். இப்போ என்னையா சொல்ற? நான் எந்த கடிதாசியும் எழுதல. நீதான் எழுதன. நான் எழுதல. நான் எழுதல, நீ எழுதலன்னு அந்த லெட்டரை கொண்டாமா. பிரிச்சு படிச்சு பார்த்தா தெரிஞ்சு போக போகுது. என்னம்மா அந்த கத்துன? வெறும் வெத்து பேப்பரா இருக்கு. உன் கண்ணுக்கு ஏதாவது புறப்படுதான்னு பாரு. முதல்ல அந்த கடைசி பிரிச்சு பார்த்துக்க கூடாது. உன் பேச்சு நம்பி வந்து ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. சரியான வாயாடி. நீ வாடி போலாம். சரிங்கடி. புத்திசாலித்தனமா என்ன ஏமாத்திட்டு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்காத. நீ சரியான ஆம்பளையா இருந்தா கடிதாசி எழுதி இருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கும் சேதி. நான் அதுல எழுதித்தான் இருக்கேன். வேணா அந்த பேப்பரை வீட்டுக்கு கொண்டு போய் தண்ணியில நினைச்சு பாரு. அப்போ புரியும் உனக்கு நான் சரியான ஆம்பளையா இல்லையான்னு. சரிதான் போவியா? ஏன்பா வெறும் பேப்பர் தான் இருக்கு, ஆனா எழுதியிருக்கேன்னு சொல்ற? ஆச்சரியமா இருக்கு. விட்டலாச்சாரியார் படம் மாதிரியே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், வெரி சிம்பிள். எப்படி? வெத்து பேப்பர்ல சோப்பு கட்டியால எழுதுனேன். அத தண்ணியில நினைச்சு பார்த்தா எழுத்தெல்லாம் பளிச்சுன்னு தெரியும். எப்படி? பழிக்கு பழி. சாபாஷ். ஆமா, பேங்க் அக்கவுண்ட் கூட தண்ணியில நினைச்சாதான் தெரியுமா? சார் அதெல்லாம் சோப்புல எழுதல, பேனால தான் எழுதிருக்கேன். நல்ல வேலை. இல்லைன்னா ஏன் வேலை போயிரும். வேலை தானே, போகட்டுமே. ஆமா ஆமா, போனா எனக்கு என்ன? இது ஏன் வேலைப்பா? விழுந்துருச்சு விழுந்துருச்சு, யாருக்கும் கொடுக்க மாட்டேன். விழுந்துருச்சு விழுந்துருச்சு. என்னது? கருப்பட்டியை எல்லாரும் விரட்டிட்டு வர்றானுங்க. கருப்பட்டி விழுந்துருச்சு விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு வர்றான். ஆஹா, அவனுக்கு லாட்டரி சீட்ல பணம் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பணத்தை அவன் வேறொரு பேங்க்ல டெபாசிட் பண்றதுக்குள்ள நாம அவனை வளைச்சிடணும். கருப்பட்டி, மாங்குட்ட தலையா, நில்லு. கருப்பட்டி, இந்த பசங்களுக்காக நீ ஏன் இப்படி பயந்து ஓடி வந்துகிட்டு இருக்க? எனக்கு லாட்டரி சீட்ல பணம் விழுந்திருக்கு. அப்படியா? ஏயா கருப்பட்டி இப்படி விரட்டி வந்துகிட்டே இருக்கீங்க நீங்க? எனக்கு 28 ரூபாய் தரணும். எவ்வளவு கொடுக்கணும்? 19 ரூபாய் எனக்கு தரணுங்க. உனக்கு எவ்வளவு? எனக்கு 7 ரூபாய் தரணும். உனக்கு எவ்வளவு? 20 ரூபாய் தரணும். 28 ரூபாய் எனக்கு தரணுங்க. ஆக மொத்தம் உள்ளூர்ல மட்டும் ஒரு 5000 ரூபாய் பாக்கி இருக்கும். இனிமே கருப்பட்டி கொடுக்க வேண்டிய கடனுக்கெல்லாம் நான் பொறுப்பு. இன்னொரு தடவை சொல்லிருங்க. இனிமே கருப்பட்டி கொடுக்க வேண்டிய கடனுக்கெல்லாம் நான் பொறுப்பு. நீங்க யாரும் அவன்கிட்ட கேட்க கூடாது, கேட்க கூடாது. கேட்டுக்கங்கய்யா, உங்களுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல. நீங்க வாங்க சார். கருப்பட்டி, உன்னை பேங்க்ல தப்பா பேசிட்டேன், தவறா நினைக்காத. பழைய வசனம் தான் இருந்தாலும் சொல்றேன். இது உன் கையில காலா நினைச்சு கேக்குறேன், என்ன மன்னிச்சுக்க. ஆமா, பணம் உனக்கு எவ்வளவு விழுந்துச்சு? இங்க பாருங்க. எங்க? அப்படியே பாத்துக்கிட்டே வாங்க. எங்க? இங்க பாருங்க. எங்க? குனிஞ்சு பாருங்க. எங்க? கடைசியில 2 நம்பர் 10 ரூபாய் விழுந்திருக்கு. ஐயோ, உன்னை நம்பி நான் அவனுகிட்ட 5000 ரூபாய்க்கு நான் பொறுப்படுத்திட்டேனே. இப்ப என்ன பண்றது? அந்த பக்கம் போனா என்ன பின்னிடுவாங்களே, பின்னி. மேனேஜர் சார், மேனேஜர் சார், என்ன? ஒரு 10 ரூபாய் கைமாத்த கொடுங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். சமாளிச்சுக்கியா? இந்தப்பா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எப்படியாவது அவங்களை சமாளி. நான் இந்த பக்கம் போயிடுறேன், அவனுங்க கிட்ட சொல்லாத. இங்க வாங்க ஐயா. விழுந்த பணத்துல 10 ரூபாய் தர எல்லாவற்றையும் கொடுத்துட்டேன். விடாதீங்க, விடுங்கய்யா. ஐயோ, நம்மள விரட்டிட்டு வர்றாங்களே. விடாதீங்க. ஐயோ, விடாதீங்க. உன்னாக்கு தலைய காசையை வாங்கிட்டு நம்மளை காட்டி கொடுத்துட்டாங்க. பூசாரி ஐயா, பூசாரி ஐயா. ஏன்டா கருப்பட்டி, என்ன விஷயம்? பிச்சை மக துளசிக்கு பேய் பிடிச்சிருக்கான். உங்களை ஆயுதத்தோட வர சொன்னாங்க. ஆயுதத்தோடனா நாங்க என்ன லேத்து பட்டறையா வச்சு நடத்துறோம்? ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பேச்சுக்கெல்லாம் சொல்லக்கூடாது, பாத்தியத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். பம்பே உடுக்கன்னு சொல்லு. பூபதி என்ன? பூபதி என்ன? கிட்டத்தட்ட உட்கார்ந்திருக்கேன். கேட்டா தப்பா எடுக்க மாட்டீங்களே. தப்பா கேட்காத. இந்த விஷயத்தை வந்து சொன்னல, ஒரு 2 ரூபாய் கைமாத்தா கொடுங்க, நாளைக்கு தரேன். 2 ரூபாயா? நிலைமை புரியாம பேசாத. அப்பனும் மகனும் சேர்ந்து அடிச்சாவே 2.25 கால் தான் கிடைக்குது. இதுல 2 ரூபாய் உனக்கு கைமாத்தா? ஏற்கனவே உன் மண்டை உடுக்க மாதிரி தான் இருக்கு. ஓங்கி அடிச்சா தோல் பிச்சுக்கு, தோல் வேணா ஓடி போயிரு. அப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஊர்ல ஒரு பொண்ணுக்காச்சும் பேய் பிடிச்சத. இத வச்சே 40 நாள் ஓட்டிடுறோம். வாடா. ஏமாந்தா நீ 400 நாள் கூட ஓட்டுவேன். துளசிக்கு பேய் பிடிக்க வச்சதே நான். அது புரியாம புலம்பிட்டு போறான் பாரு. புஸ்தக கையலங்காரியே, பொண்ணு மணிந்த சிங்காரியே. புஸ்தக கையலங்காரியே, பொண்ணு மணிந்த சிங்காரியே. இவ மேல இருப்பவ யாருன்னே எனக்கு இப்பவே சொல்ல தாயே நீ. இவ மேல இருப்பவ யாருன்னே எனக்கு இப்பவே சொல்ல தாயே நீ.
யார் நீ? போன என் பொண்டாட்டி பாப்பமாவா? ஓஹோ, கல்லு வீட்டுக்காரரோட பெரிய வீடா? அதான் சின்ன வீடாக போற பொண்ண புடிச்சு சினுங்க வைக்குது. நம்ம நாட்டு பொம்பளைங்க செத்தாலும் சின்ன வீட்டுக்கு போறதுக்கு புருஷனை விடவே மாட்டாங்க. அந்த விஷயத்துல இன்னைக்கு உலகத்திலேயே நம்ம நாடுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க். சரிப்பா, மேற்கொண்டு கேட்க வேண்டியதை கேளப்பா. தாயே, நீ பாட்டுக்கு அவரை அம்போன்னு விட்டுட்டு போயிட்ட. அவருக்கு கையமுக்கோ காலமுக்கோ உடம்பு புடிச்சுடோ ஒரு துணை வேண்டாமா தாயே? இந்த வயசான காலத்துல இந்த கிணத்துக்கு வாய்க்கு ருசியா ஆக்கி போட ஒரு வெட குஞ்சு வேண்டாமா தாயே? நல்லா கேக்குறான், நல்லா கேக்குறான். தாயே, அவர் என்ன ஊர் உலகத்தை போல நீ உசுரோடு இருக்கும் போதா சின்ன வீடு கேட்டாரு? நீ செத்ததுக்கு அப்புறம் தானே சின்ன வீடு கேட்டாரு. கொஞ்சம் கீழே இறங்கி வா தாயே. அம்மா, என்னையே அடிக்கிற? இல்லைங்க, அம்மாவோட ஆவேசம் இப்படி எல்லாரையும் ஆட்சி படைக்குது. விட்டுடுங்க, விட்டுடுங்க, மலை ஏறி போச்சு. அதுக்குள்ளே மலை ஏறிடுச்சு. அதானே, ஊட்டி கொடைக்கானல் மலை கூட கார்ல ஏறினாலே 4-5 மணி நேரம் ஆகுது. அவ்வளவு சீக்கிரமா ஏறிடுச்சு. அதுதான்டா பேய்ங்கிறது. பேய் ஏறலாம் இது. நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? எங்க அப்பனுக்கு 100 ரூபாய் கொடுக்க. எப்பவும் விளையாட்டு தான். பேய் விரட்டுறது இருக்கட்டும், அந்த பொண்ணு சாந்தமா இருக்கும்போது என் அருமை பெருமைகளை எடுத்து சொல்லு. ஆள் கருப்பு தான், அதனால என்ன? அமாவாசை வர்றது இல்லையா? அது மாதிரி நினைச்சுக்கிட்டோம். கருப்பா இருந்தாலும் மனசு வெள்ளைன்னு சொல்லு. சொல்லு, நீ சொல்லு. சரி, சொல்றேன். இந்த இதை வச்சுக்கோ. ஏங்க, அல்வா வாங்கி கொடுத்து அனுப்புங்க. 100 ரூபாய் கொடுத்துருக்கல. அட, எனக்கு இல்லைங்க, அந்த பொண்ணுக்கு சொல்ற விஷயத்த ஸ்வீட்டா சொன்னா பட்டுன்னு பிடிக்கும். துளசிக்கா 1 கிலோ அல்வா வாங்கி கொடுத்து அனுப்புறேன். அனுப்புடா. பரவாயில்ல, பரவாயில்ல. சரிடா, நீங்க போங்க, நான் உளறிடுவேன். பாரு, எருமை தண்ணி கலைஞ்ச மாதிரி இவன் பொண்ணு கலையறத அல்வாவா வாங்கி கொடுத்து அனுப்புற. இருடா, உனக்கு நான் கொடுக்கிற அல்வா, அதுவும் திருநெல்வேலி அல்வா. துளசி, பூபதி உள்ளதான் இருக்கான். அவன் என்ன சொன்னாலும் அதுபடி கேட்டு நடந்துக்க. சத்திய வாக்கு படைச்சவன். போறியா? சரிங்க. போ. வா துளசி, வந்துட்டேன். வா. அட உட்காரு. என்ன சொன்ன அந்த தாரிடப்பா? அவர் சொன்னாரு, நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டு நடக்க சொன்னாரு. சொன்னானா? சொன்னாரு. நீங்க என்ன சொல்ல போறீங்க? கிட்ட வாய. அடச்சி, இது ஒரு வில்லன் மாதிரி. சும்மா இருங்க நீங்க. சும்மா இருமா, காசு கொடுத்துட்டு போயிருக்கான். அதுலயே காதல் பண்ணுவோம். அல்வா வேற வரப்போகுது, அது பின்னால. ஏங்க நீங்க அலையாதீங்க. அட அலையிலமா, காது எங்க இருக்கு? இங்க இருக்கு. இனிமே நீ பேயாடும் போது என்ன நான் சொல்றது அப்படியே நடக்கிறேன். எப்படி? கேளுதாயே, உனக்கு என்னென்ன வேணும் கேளு. எது கொடுத்தா நீ மலையேறுவேன்? கேட்டதெல்லாம் கொடுப்பியா? கொடுப்பாரு தாயே. கல்லு வீட்டு கருப்பையா ரொம்ப தங்கமானவரு. அவர்கிட்ட இல்லைன்னாலும் அடுத்த வீட்டுல திருடியாவது கொடுப்பாரு. திருடுவீங்கல்ல? கேளுதாயே. எவர் சில்வர் அண்டா வேணும், எவர் சில்வர் குண்டா வேணும், குடும்பம் நடத்துற அளவுக்கு எவர் சில்வர் பாத்திரம் எல்லாம் வேணும். ஐயோ, அப்படி கேளு. ஆமா கேளு, ஜோரா கேளு, கேளு கேளு, இன்னும் கேளு. என் சர்வீஸ்ல எவ்வளவோ பேய ஓட்டிருக்கிறேன். இப்படி எவர் சில்வர் பாத்திரம் கேட்ட பேய பார்த்ததே இல்ல. உன்னை கூட கூட்டிட்டு வந்ததே தப்பா போச்சு. உன் காலத்து பேய் ஒண்ணுமே கேட்காது. இது லேட்டஸ்ட் பேய். எவர் சில்வர் பாத்திரம் கேட்கும், மிக்சி கேட்கும், கிரைண்டர் கேட்கும், பிரஷர் குக்கர் கேட்கும். முடிஞ்சா டிஜிபில தவணை முறையில கலர் டிவியை இது கேட்டு வாங்கிட்டு போயிடும். டிவி இவன் கட்டுவான். இன்னும் கேளு, ஏதாவது கேளு, அப்படி கேளு. என்ன கல்லு வீட்டுக்காரர் கண் கலங்குறாரு? எவர் சில்வர் கடைக்கு கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா நான் தான் எதையும் வாங்கி கொடுக்காம ஏமாத்திட்டேன். யார? செத்து போனாலே என் முதத்தாரத்தை. அத அப்படியே ஞாபகம் வச்சிருந்து இப்ப கேக்குறாளே. பின்ன கேட்காதா? ஆசை நிறைவேறாம செத்து போன எந்த பொம்பளையா இருந்தாலும் ஆவியா வந்தாவது கேட்பாங்க. நீ வாங்கி கொடுத்துறதா மரியாதை. நீ கேளுதாயே. சிவப்பு கல்லு அட்டியலு குடுக்கறியா? இருக்கு தாயே, வச்சிருக்க, குடுத்துற.
ஜிமிக்க மாட்டல எல்லாமே உனக்குத்தான். எல்லாத்தையும் சொன்ன. தீபாவளிக்கு நான் போட்ட வைர மூக்குத்தி அப்படியே வச்சிருக்கிறேனே. நானா விடுறேன். கடைசியில கேட்கலான்னு இருந்தேன். கண்டிப்பா கொடுத்துறேன். கண்டிப்பா கொடுத்துறேன். அஜகுமாலா கேளு தாயே, இவர் ஒரு தாறு பூசுன தங்க கட்டி, வெள்ளை உள்ளம். போற போக்குல எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாரு போல இருக்கு. நான் கேட்ட பட்டு புடவை, பாத்திரம், நகை நட்டு, கட்லு மெத்த எல்லாத்தையும் ஒரு வண்டியில வச்சு கட்டி என்ன இந்த ஊர் எல்லையில கொண்டு வந்து விட சொல்லு. வண்டியை யார் ஓட்டுறது தாயே? நீரா ஓட்டணும். ஏன்? வேற யாராவது வந்தாங்கன்னா அவங்க அதே இடத்துல ரத்தம் கக்கி சாவாங்க. ஓ ஐயா, யாராவது வண்டி ஓட்டுறீங்களா? வேண்டாம் பூபதி, இது கேட்டதெல்லாம் நான் கட்டி தர்றேன். நீயே எல்லையை தாண்டி கொண்டு போய் விட்டுரு. சரி தாயே, மலை ஏறியா? சின்ன பெண்கற சின்ன பெண்கற என்ன கேட்டா தப்பா எடுக்க மாட்டீங்களே? 2 ரூபாய் கைமா தானே? இல்ல கல்யாணத்துக்கு வந்தீங்களான்னு கேட்டேன். இல்ல படம் பார்க்க வந்திருக்கேன். யோ தள்ளி உட்காரியா. இல்ல பேங்க் நேரமாச்சு, நான் போகணும். அதான் நடக்காது. தாலி கட்டினதுக்கு அப்புறம் சாப்பிட்டு தான் போகணும். அப்பனா நீ அதுக்கு தானே வந்திருக்க. இலைய போடுங்க சாப்பிடலாம். இருப்பா கருப்பட்டி, பறக்குறியே. தாலி கட்டினதுக்கு அப்புறம் தானே இலைய போடுவாங்க. சின்ன பெண்கற உங்க கல்யாணத்துலயாவது முதல்ல சோத்த போட்டுட்டு அப்புறம் தாலியை கட்டுங்க. என்ன தம்பிக்கு இந்த ஊர் தானே? ஆமா. என்ன பத்தி தெரியாத உங்களுக்கு? தெரியாத. கருப்புட்டின்னு சொன்னா அந்த சுத்து வட்டாரத்திலே தெரியுமே. அப்படியா? எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? நான் அவசரமா வெளியே போகணும். டீச்சர் கிட்ட சொன்னா விட மாட்டாங்க. அதனால இந்த மொய் படத்தை எழுதிறீங்களா? கொடுங்க. உங்க பேரு? என் பேரு மாரி. இன்சிலே சோ சோமாரின்னு எழுதிடுறேன். அப்படி இல்லைங்க, பிரிச்சு எழுதணும். சோ மாரி. பிரிக்கிறேன். போங்க. பார்த்தீங்களா? மறந்துடாம எழுதிருங்க. பிரிச்சு எழுதிருங்க. அவரே பிரிக்க சொல்லிட்டு போயிட்டாரு. பிரிக்கட்ட தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. கருப்புட்டி பேர் கஞ்சிவா மொய். கல்வி வீட்டையா, நீங்க தான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். ஆசீர்வாதம் பண்றேன். உபதி, எல்லைய கடந்து விடும்போது ரொம்ப இம்சப்படுத்திடாத. நான் இம்சையே படுத்த மாட்டேன். அது இஷ்டம் போல போக விடு. அது இஷ்டம் போலதானே இப்ப போகுது. அப்ப நான் வரட்டுங்களா? அப்பா நான் வரட்டுமா? ஐயா ஓ சீக்கிரமா ஏய் கூப்பிடுங்கய்யா. வர்றேன் ஐயா, நான் வர்றேன். போ தாயி போ. வண்டியில ஏறு தாயி, ஏறு தாயி, ஏறு. அப்பா பின்னால வந்தீங்க ரத்தம் கட்டி சாவீங்க. ஐயா வர்றையா. அம்மா வர்றம்மா. போலாமா தாயே? தாயே போடா. நீ அங்க வாடி. பொன்னம்பலம் ஐயா, உன்னை போல கோழை இல்லையா அவன் மகன்? உயிருக்கு துணிஞ்சு போறாயா. அவன் இப்ப தொழில நல்லா கத்துக்கிட்டாங்க. அவன் தாயா மனுஷன். யோ பொன்னம்பலம் ஐயா, எல்லையை தாண்டி விட்டுட்டு வரேன்னு சொன்னானே உன் மகன், 3 நாள் ஆச்சு இது வரைக்கும் ஆளே காணோம். நம்ம ஊர் எல்லையை சொன்னானா, நம்ம நாட்டு எல்லையவே சொன்னானா ஐயா? அதுதான் எனக்கும் தெரியல. கல்லூடு கல்லூட்டுக்கார என்னடா கருப்பி? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன சொன்னா 2 ரூபா கொடுக்கணும். சொல்றா, தர்றேன். பூபதியும் துளசியும் நீங்க கொடுத்த சீதனத்தோட அந்தியூர்ல குடும்பம் நடத்துறாங்க. முதலரும் முடிஞ்சு போச்சு. அந்தியூர் பஞ்சாயத்து அவங்களுக்கு பலத்த பாதுகாப்பு. யாராவது போனீங்க உங்க தலை தப்பாது. யோ பொன்னம்பலம், உன் மகன் என்ன மட்டும் ஏமாத்தல. இந்த ஊர் ஜாதி கட்டுப்பாட்டையே மீறி அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஓடி இருக்கிறான். இப்பவே பஞ்சாயத்தை கூட்டி அவனை என்ன செய்யறான் பாரு. கல்லூட்டுக்கார என்னடா கேட்டா தப்பா எடுக்க மாட்டீங்களே. அவங்க 2 பேருக்கு குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? செருப்பு வைக்கிறது. நான் எல்லாத்தையும் பறி கொடுத்து நிக்கிறேன். பேரு சங்கர் வந்து சாப்பிடுறா. எனக்கு பசி. டேய், நான் திட்டினேங்கிறதுக்காக தான் நீ சாப்பிட மாட்டேங்கிற? எனக்கு பசி இல்ல. பசி இல்லைன்னு வாய் தாண்டா சொல்லுது, வயிறு சொல்லலையே. ஒருவேளை சாப்பிடலடா கூட நீ தாங்க மாட்டேன். வந்து சாப்பிடு. தயவு செஞ்சு எனக்கு சாப்பாடு வேண்டாம். அப்புறம் உன் இஷ்டம். எது சொன்னாலும் உன் அண்ணன் உன் நன்மைக்கு தான் சொல்லுவேன். யோசனை பண்ணிக்க. ഒന്നര 1:45 അടേ എന്താ രാമു ഈ നേരത്ത്? 2:15 2:30 2:45 3 3:45 4 ആ അടടേ ആശീർവാദം ചെയ്തു. ഇന്നാ 20 പൈസ. എന്താ പൈസ താഴോട്ടിട്ടു? പൈസ വേണ്ടയോ? പിന്നെ വേറെന്ത് വേണം? ഓ നിനക്കും ബണ്ണ് വേണോ? ഒരു ബണ്ണ് 60 പൈസ. അപ്പൊ ഒന്ന് ചെയ്യ്, എനിക്ക് കട കഴുകണം. പോയി ഒരു ബക്കറ്റ് പച്ചവെള്ളം കൊണ്ടാ. ഇന്നാ 10 11 12
பொன்மானி உருவதே என்னாசை பெரு என்னாசை என்னாசி பெருச ஐயா தண்ணிய காணுமா தண்ணி காணுமா யாரா தண்ணி எடுத்தீங்க தண்ணி குடுக்கறா கட்டெல்லாம் எரியுது கொண்டா 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 என்ன புடிச்சோ புடிச்சோ போய்க்கோ. ராமு உட்காருங்க. ஓ இன்னைக்கு நீ மாப்பிள்ளையாச்சே, உட்கார். சார் தங்கசாமி தேட்டணும் வரணும் வருது வருது. பம்பளக்குட்டி இவர் தான் கோவிந்தன், சிவங்காளையோட முதலாளி. நானே நேர்ல வந்து சொல்லணுங்களா, அதனாலதான் வந்தேன். பையனை பொறுத்த வரைக்கும் நான் ஃபுல் கேரண்டி. அப்படின்னா எனக்கு வளர சந்தோஷம். என்னடா அது விசில் வேட்டு சத்தமா? அது ஒண்ணு இல்ல, நம்ம பசங்கள்ட்ட அத்தை ஒத்துக்கிட்டா வேட்டு போயிடான்னு சொன்னேன், வச்சுட்டாங்க. அடேங்கப்பா, இவன் பயங்கர பையங்க. நீ தப்பா நினைக்காதம்மா, பையன் வெகுளி, அதுலயும் ஆர்வ கோளாறு. நல்ல வேளை வேட்டை வெளியில வச்சான் பார். அதானே உள்ள வச்சிருந்தா ஓமன் குட்டியோட சேர்ந்து நாம எல்லாம் ஒட்டு மொத்தமா பீஸ் பீஸா செதறி. நீ போய் பொண்ணை கூட்டிட்டோமா? என்னங்க பைய வேட்டு கேட்டு வச்சு அசத்தி புட்டான்? நான் உங்க தம்பியாச்சே. அதுல பாருங்க, பொண்ணு பாக்குற விஷயத்துல எனக்கு காரணா கூட செலவில்ல. எப்படி? அவன் போட்டு இருக்கிற சட்டை, வேஷ்டி, செயின், வாட்ச் அத்தனையும் இரவல் தான். அண்ணா அன்றைய என்னதுண்ணே? கீழே இருக்கணும். டேய் என்னடா அது, பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடி இப்படி அசடு வழியிற? இனி பொண்ணையே நேர்ல பா. கொஞ்சம் தனியா பேசுனேன், அந்த பயல ஒரு 10 நிமிஷம் வெளியே அனுப்புங்க. அப்படியா? சிவங்கால இந்தா, நீ என்ன பண்ற, இந்த 50 பைசா எடுத்துக்கிட்டு போய் கோயில பொண்ணை வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணே அண்ணே ஆமா, இவன் என்ன சொல்லி உங்களை கூட்டி வந்தான்? தனக்குன்னு ஒரு வீடு வேணும், அந்த வீட்டுக்கு ஒரு விளக்கு வேணும், அந்த விளக்கேத்த ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு கூட்டியான்னா. அவன் இனிமே தான் வீடு வாங்கணும், விளக்கு வாங்கணும். என்கிட்ட ஏற்கனவே வீடு விளக்கெல்லாம் இருக்கு. ஏன் என் வீட்டு விளக்கு ஏத்துன எரியாதா? தாராளமா எரியுமே. அப்புறம் என்ன, எனக்கே செட்டப் பண்ணு. அது ரொம்ப தப்புங்க. தப்பு கப்புன்னு பேசினா தரகரை மாத்திடுவேன். அது ஏன் அவசரப்படுறீங்க? விதி விட்ட வழி ஆயிட்டு போகுது. உமக்கே அந்த பொண்ணை செட்டப் பண்றேன். தரகரையா இந்தாங்க போயல. என்னைய பாதிரியே வந்துட்டா, இன்னும் பேசவே இல்லையே. இந்தப்பா சிவங்கால, இந்த 50 பைசா எடுத்துக்கிட்டு போய் பொடி வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணே என் கல்யாணத்தை பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க? பேசி முடிச்சிருக்க. பொம்பளைக்குட்டி கேரண்டி கொடுக்க வந்த கோவிந்தனே உன் பொண்ணை கட்டிக்கணுங்கிறாரு. சம்மதமா? പരിപൂർണ സമ്മതം. മോൾക്കോ? ഓ, പഴം നഴുവി പാലിൽ വീണു, അത് നഴുവി എന്റെ വായിൽ വീണു. എനിക്ക് പരിപൂർണ സമ്മതം. ஐயோ, நான் கொடுத்து வச்சவன். என்னங்க பொடி வாங்கிட்டு வர போன பொடி வரதுக்குள்ள சீக்கிரமா நிச்சயத்தை பண்ணுங்க. பண்ணிடுவோம். உறவக்கோடு ஓமன குட்டி மகள் அம்முக்குட்டியை யாய் சுந்தரத்தோட மகன் கோவிந்தனுக்கு திருமணம் செய்வதாக பெரியவர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. எவன்டா பெரிய மனுஷன்? ஏன்டா சின்ன பயில்களா? ஏன் தேங்காய், ஏன் பழம், ஏன் வெத்தலை பாக்கல அந்த ஆளு பேசி பிடிக்கிறியா? அப்படி ஏத்துறேன்னா இதுக்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். എടോ, നിന്റെ സമ്മതം ആർക്ക് വേണം?
ഞാൻ ഇവരെയാ വിവാഹം കഴിക്കത്തുള്ളൂ. നിന്നെ വിവാഹം കഴിക്കില്ല. എന്താ അമ്മേ? അതെ അതെ അതെ. என்ன கடி பெரிய கைய பார்த்த உடனே சின்ன கைய உதறிட்டீங்களா? உங்களை ஒரு கை பார்க்க விட மாட்டாண்டி. എന്താടാ ചുമ്മാ മിരട്ടുന്നത്? ഞാൻ ആരറിയാമോ? നീ പെറമ്പടിയാ കണ്ടിട്ടുള്ളൂ. ഞാൻ ഞറമ്പടി അമ്മക്കുട്ടിയാണ്. എന്താ നിങ്ങള് ഈ പൊടിച്ചക്കനെ കണ്ട് ഇങ്ങനെ പേടിക്കുന്നത്? ഞാനില്ലേ, നമ്മൾ എപ്പോ വിവാഹം കഴിക്കാം? இப்பவே கழிக்கலாம். ஆனா இந்த கோணக்கழுத்தை குறுக்க வந்து நிப்பானே, யோ இவன் நரம்பு நிமிர்றதுக்குள்ள போற வழியில வழிவிடு முருகன் கோயில்ல எனக்கு அம்முக்குட்டி கல்யாணத்தை பண்ணி நேரா வீட்டுக்கே போயிடுவா. வாங்க அண்ணே, உங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். கொஞ்சம் எடுத்து விடுங்கண்ணே. எடுத்து விடுறதுக்கு நீ என்ன கிணத்து கொடுக்கிற தூராடா? கையை எடுத்து விடுங்கண்ணே. அம்மு குட்டி ஒரு கொத்து கொத்தி இவன் நரம்பு எடுத்து விடு. எதுக்குடா இந்த கத்து கத்துறா? போயிந்தா அம்முக்குட்டி, என்னை ஏமாத்திட்டீங்கல்ல, உங்க 2 பேரையும் நான் சேரவே விட மாட்டேன். அம்முக்குட்டி வலது கால எடுத்து வச்சு உள்ள போம்மா. എടോ ശിവങ്കാരൻ, ഏതാ എന്റെ വലത്തുകാൽ? ഞാൻ സന്തോഷത്തിൽ മറന്നുപോയി. அம்முக்குட்டி காரை பத்தி எல்லாம் கட்டம் கட்ட கேட்க கூடாது. எப்பவுமே இதான் வலது காலு. காலு மறந்து போச்சா? உனக்கு காலே இல்லாம பண்றேன்டி. அம்முக்குட்டி வலிக்கு விழுந்துருச்சு. அம்முக்குட்டி வலிக்கு விழுந்துருச்சு. அம்முக்குட்டி இன்னும் வாழவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள வலிக்கு விழுந்தாங்கறியாடா? புள்ளம்படி தலையா, போய் முதல்வருக்கு ஏற்பாடு பண்றா. தம்பி கொஞ்சம் பொறுப்பா. கல்யாணத்தை தான் 4 நட்சத்திரம் பார்க்க வச்சு விட்டேன். பொண்ணு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அபசங்கனம் மாதிரி விழுந்துருச்சு. சாந்தி முகூர்த்தத்தையாவது நல்ல நாள் பார்த்து வச்சுக்க. അതന്നെ ഞാനും യോசிச்சது. ഒരു നല്ല ജോഷിക്കാരനെ അഴിച്ചിട്ട് വരൂ. நீங்க கவலையே படாதீங்க, ஒரு நல்ல சோசியாரனா கூட்டி வந்துடுறேன். அது வரைக்கும் நாங்க പിരിഞ്ഞിരിക്ക വേണ്ടിയതാ. முடியாது, நான் வரட்டா? முடியாது. பிரிச்சிருங்க. பெரட்டோ வரட்டு வரட்டாங்கடா. முதலமைக்கு முன்னாலே முட்டி பேத்துட்டாளே. ஏமா பவானி, இந்த கடித சம்பந்தமா உனக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? யானைக்கு சம்பந்தப்பட்டவங்க மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏம்பா சிவன்கால, இதுக்கு என்னப்பா பதில் சொல்ற? ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. இவர்தான் கல்யாணம் ஆகி ஜாதகத்துல கோளாறுன்னு பொண்டாட்டி விட்டு பிரிஞ்சு இருக்காரு. இவத்தை விசாரிச்சு பாருங்க. டேய், உன்னை கேட்டா தெரியும் தெரியாதுன்னு சொல்லு. அதுக்காக பஞ்சாயத்துல ஏன்டா படுக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லு. இந்தப்பா கோவிந்தன், பஞ்சாயத்து முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் கை நீட்டி அடிக்கப்படாது. அப்போ பஞ்சாயத்துக்கு பின்னால கூட்டிட்டு போய் கொஞ்சம் கைய குறுக்கி அடிக்கிட்டீங்களா? டேய் பாடா, இங்க பாருங்க, பின்னாடி அடிக்க போறாராம். அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. இந்த கடுதாசி சம்பந்தமா நீ என்ன சொல்ற? என்னங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? ஏன் யானை என்ன போஸ்ட்மேன் உத்தியோகமா பாக்குது? வீட்டுக்கு போய் லெட்டர் கொடுக்க. அந்த பொண்ணு தான் ஏதோ விருந்தையாம சொல்லுச்சுன்னா நீங்களும் வேலை மனக்கட்டு போய் ஒரு மரம் தின்ன உங்களுக்கு கிடைக்க கூடாது. பஞ்சாயத்தை கூட்டிடுறீங்க. எதுக்கியா வெட்டியா பேசிக்கிட்டு? யார் கடுதாசி கொடுத்தாங்கன்னு யாரை கிட்ட கேட்டா அது காமிச்சிட்டு போகுது. ஏய் ராமு, உன்கிட்ட யாராவது கடுதாசி கொடுத்தாங்களா? இல்லையா? அப்படின்னா இந்த கடுதாசிக்கு உனக்கு சம்பந்தமே இல்லங்கறியா? ஐயோ, அநியாயமா போய் சொல்லுது. ஏ ராமு, உண்மை சொல்லு. அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து ஜன்னல் வழியா நீ லெட்டர் போடல? போடலையா? தலைவரையா, அந்த துண்டு கொடுங்க. இத பாரு, நீ சத்தியமா எங்க வீட்டுக்கு வந்து ஜன்னல் வழியா லெட்டர் போடலன்னா இந்த துண்டை தாண்டு. தாண்டு. ஐயோ, இது அநியாயம், அக்கிரமம். யாரும் போய் சத்தியப்பட்டது நான் ஒத்துக்கவே மாட்டேன். இத பாருமா, துண்டை தாண்டி சத்தியம் பண்ண சொன்ன, பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் ஏமா கத்துற? போமா, பஞ்சாயத்து கலையலாம். ஏய் சொல்லல. வணக்கம் சாமி. இங்க வாயா. வந்துட்டேன். சீக்கிரம் வா. என்ன சாமி, ரொம்ப நாளா இந்த பக்கம் ஆளே காணோம். ஏயா, உனக்கு கொழுப்பு தானே? அடிக்கடி சுடுகாட்டுக்கு எவனாவது வருவானாயா? உங்களை மாதிரி 4 பேர் வந்தாதானே சாமி எனக்கு 4 காசு கிடைக்கும். 4 காசுன்ட்ட மொத்தமா 100 ரூபாய் தரேன். நான் சொல்றபடி செய்யறியா? 100 ரூபாயா? நீங்க 100 ரூபாய் தரதா இருந்தா நான் வெட்டின குழிக்குள்ள என்னையே படுக்க சொன்னாலும் நான் ரெடி. யோ, நீ ஒண்ணும் படுக்க வேணாயா. நான் பார்த்த பொண்ண என்னை ஏமாத்தி எங்க முதலாளி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவனை அவன் பொண்டாட்டியோட படுக்க விடாம பண்ணணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீ சோசியர்னா நடிச்சு அவங்களை பிரிக்கணும். எனக்கு ஜோசியம் விஷயம் ஒண்ணும் தெரியாது சாமி. யோ, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் சொல்லி தரேன், அதே மாதிரி சொல்லு. கொஞ்சம் இரு சாமி. ஒரு கருமி பைய போன எரிஞ்சிட்டு இருக்கு. அவன் பாதிலே ஏஞ்சாலும் ஏஞ்சிருவான். அவனை அடிச்சு படுக்க வச்சுட்டு வர. கருமி தானையா, சாதாரண வேக மாட்டான். வந்து அடிச்சு படுக்க வச்சிடலாம் வா.